Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய போட் நெக் ஸ்கேலப் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு வந்து ஷோல்டர் மெயின் பீஸ்லேருந்து ஷோல்டரை வந்து அப்படியே ஃபுல் ஷோல்டராக தான் எடுத்திருக்கேன், வெட்டலை. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் கேன்வாஸில் இந்த ஸ்கேலப் நெக் டிசைன் வந்து வரைஞ்சி அயன் பண்ணி இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நான் வரைஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன மாதிரி இதை வந்து ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறத. இப்போது ஸ்கேலப்பை வந்து நான் அயன் பண்ணி எடுத்த பிறகு இப்போ ரஃப் துணியில் வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி அதை ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் பீஸில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இப்போ நீங்கள் 2 பீஸாக இருக்குது ஃபேப்ரிக்கு, அது ஜாயிண்ட் போட்டு நீங்கள் இது இந்த கேன்வாஸை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா பிசுறு பகுதி, அந்த பகுதியில் கேன்வாஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கேன்வாஸ் ஒட்டிட்டு அதை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு துணி வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, அதையே வந்து ஃபுல்லாக சுற்றிலும் மடித்து அந்த கேன்வாஸோடு சேர்ந்த மாதிரி ஒட்டி நான் வந்து தையல் போட்டு எடுத்துடுறேன். இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது இந்த பீஸோட சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சு நான் தச்சு எடுத்துட்டேன், அடித்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸை வந்து நம்ம அப்படியே வச்சு அடித்து திருப்பிடணும், அவ்வளோதான். இப்போது ஃபேப்ரிக்கோட மெயின் சென்டரையும் இந்த கேன்வாஸ் பீஸோட மெயின் சென்டரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு சைடில் வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த பின் குஷன் எப்படி இருக்குது நானே ரெடி பண்ணேன். இதோட டுட்டோரியல் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அதோட வீடியோ எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இந்த மாதிரி பின் குஷன் நீங்களும் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், அதுவே நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ வந்து நல்ல குண்டூசி வச்சு அந்த கேன்வாஸை வந்து அந்த ரெடி பண்ணிக்க கேன்வாஸ் டிசைனை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பகுதியில் வச்சு பின் போட்டு செக்யூர் பண்ணிங்க. அதே மாதிரி கேன்வாஸ் வச்ச பிறகு சைடில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது ஷோல்டரில் மிச்சம் எவ்வளோ இருக்குதுங்கிறத 2 சைடு ஈக்குவலாக 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2 இன்ச் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது 2 சைடும். கொஞ்சம் முன்ன பின்ன 1/2 இன்ச்சு ஜாஸ்தி கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பிறகு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேன்வாஸை சுற்றிலும் தையல் போட்டுவாங்க. அதாவது அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஸ்கேலப் நெக்கு, அதை ஒட்டி அந்த பேப்பரை ஒட்டி தையல் போடுங்க. ஏன்னா அது அப்படி தையல் போட்டாலே போதும், அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பேப்பரை ஒட்டி நீங்கள் மெதுவாக வந்து தையல் போடுங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப திணறலாம் இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஸ்கேலப் அதை ரெடி பண்ணுறக்குள்ள போதும்னு ஆச்சு. ஏன்னா இந்த வளைவுகள் வந்து அழகாக வளைஞ்சு வரணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோன் மாதிரி வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஷேப்னால தான் அதுக்கு ஸ்கேலப்னே வச்சுருக்காங்க. ஸோ அந்த வளைவுகள் நல்லா வளைஞ்சு பொறுமையாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். மோட்ரு மிஷின் வைக்கும்போது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை நீங்கள் பெடல் மிஷினாக வச்சுருந்தீங்கன்னா அதை பொறுமையாக அழகாக மெதுவாக பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீல் இருக்குல்ல, மிஷினோட வீல், அது சைடில் கையில் சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி நெக்குக்கு அடித்து திருப்புறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுற்றிலும் வந்து நான் அழகாக பொறுமையாக தையல் போட்டு எடுத்துட்டேன். வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன், பட் பொறுமையாக தான் நான் போட்டேன். இதுக்கப்புறம் இது கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோமா, அந்த வளைவு கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணணும்னா, அந்த ப்ளவுஸ் பீஸை பின்பக்கமாக திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு கரெக்டாக வளைவாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒரு பகுதியில் வளைவாக இல்லை கோன் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, பேக் சைடு பார்க்கும்போது தான் அழகாக வந்து நீங்கள் என்ன தையல் போட்டிருக்கீங்க, என்ன ஷேப்பில் போட்டிருக்கீங்கிறது அழகாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தையல் போட்டதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு இடம் விட்டு நான் சுற்றிலும் வந்து எக்ஸஸாக இருக்க துணியை ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிசரில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி சிசர் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு இன்னும் சைட்லலாம் வந்து சின்னதாக நம்ம வந்து நாச்சஸ் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ரஃப்பாக என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இடம் விட்டு தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இடம் விட்டு
போட்டுட்டு நான் சுற்றிலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து இன்னுமே நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். சாதாரண யூ நெக்லேயே நீங்கள் ஸ்கேலப் பண்ணலாம். பட் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த நெக்கு போட் நெக்கில் ஸ்கேலப் வச்சு இந்த மாதிரி. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்தேன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், சின்ன சிசர் அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக சுற்றிலும் நாச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. அந்த எப்படின்னா இப்போ 2 ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் வரைகிறதுக்கு நடுவில் உள்ளே போயிட்டு அப்புறம் வெளில வர மாதிரி இருக்கும். 2 மவுண்டன் மலை மாதிரி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக நாச்சஸ் கொடுங்க. துணியை கட் பண்ணிடாதீங்க. நான் ஒரு புது சிசர் வாங்கினேன். அந்த சிசரோட குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் சுற்றிலும் தையல் போட்டுட்டேன். தையல் போட்ட பிறகு மெதுவாக அது என்ன சொல்கிறது, ஆள்காட்டி விரலை வச்சு உள்ளே குத்தி எடுத்து விடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத பென்சில் அந்த மாதிரி பகுதி வச்சு அந்த ஷேப்பை வந்து நல்லா வெளியில் தூக்கி எடுத்து விடுங்க. தூக்கி எடுத்து விட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இது இப்படி இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி அயன் பண்ணிடுங்க. நல்லா அயன் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் வந்து போயிட்டு நல்லா நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி கர்வாக இருக்கா குட்டி குட்டியாக, இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு மணி கோர்ப்பேன். இல்லை உங்களுக்கு மணி வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். இப்போது இதோட சென்டருக்கு வந்து நம்ம ஒரு லூப் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போடணும், எட்ஜஸில் நுனியில் தையல் போடணும்னா போடலாம், இல்லை இதை இப்படியே கூட விட்டுறலாம். இப்போது அந்த சென்டரில் வந்து ஒரு லூப் ரெடி பண்ணுறதுக்காண்டி பட்டன் லூப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து மிச்சம் அந்த சாரி ப்ளவுஸ் பீஸில் ஒரு லூப்காக நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக சின்ன லூப் தான், ரொம்ப பெருசு இல்லை. அதனால் அது நம்ம டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த டோரி ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் எடுத்து அதை ஹாஃபாக மடித்து 1/4 இன்ச்சுக்கு மடித்து 1/4 ஒரு பாயிண்ட் அளவில் தையல் போட்டுறேன். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த பீஸோட இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பீசஸில் வந்து நாச்சஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம பைப்பிங்க்கு உருட்டி வெளில இழுக்கும்போது ஈஸியாக சுருண்டுட்டு அழகாக வரும். இல்லைனா அந்த இடத்துல மொத்தமாக நிற்கும். ரொம்ப நேரம் போராடி தான் நம்ம வெளியில் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் லூப் டர்னர் இருக்குது பாருங்கள். லூப் டர்னரை அந்த இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பீஸ்க்குள்ளே விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் லூப் வந்து எப்படி டர்ன் பண்ணி எடுப்போமோ அதை தான் பண்ணணும். இந்த லூப் டர்னர் வச்சு நீங்கள் எப்படி லூப் ரெடி பண்ணலாம், டோரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தனி செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். அதை போய் பார்க்க டைம்லலாம் இதை நீங்கள் ப்ளவுஸோடு தைக்கும்போது 10 11 இதையும் சேர்த்து நீங்கள் வந்து ஊடாலே பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அதை அழகாக வந்து அந்த லூப்பை வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன். அதில் பொறுமையாக நம்ம என்ன பண்ணுறேன், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்லியிருப்பேன். ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க எப்படி வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் பொறுமையாக கையில் வந்து உருட்டி விட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போது கொஞ்சம் தடிமனாக நிற்கும். அதை லைட்டாக நம்ம உருட்டி விட்டு இப்படி வெளியில் இழுத்தாலே அழகாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து வெளியில் இழுத்துட்டு இந்த அளவுக்கு கூட பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அந்த துணி வந்து உருட்டி வெளில இழுத்த பிறகு தான் நீங்கள் வந்து வெளில இழுக்கணும். இப்போ நான் இப்படி இழுத்தாலே வந்து எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும்போது ஃபுல்லாக இழுக்காமல் நல்ல ஓரளவுக்கு துணி நல்லா வெளியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் லூப் அந்த டூரை வந்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோரி ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப இதுவாக இருக்காது, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்க. இப்போது இதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு அந்த பட்டனை தாங்குகிற அளவுக்கு அந்த லூப் வந்து எனக்கு வேணும். அதாவது ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஓரளவுக்கு வேணும். ஒரு 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே எனக்கு வந்து தேவைப்படும். அதை வந்து நான் வச்சு பார்த்தேன். இதில் ஃபேப்ரிக் பட்டன் வேறு நான் பண்ணணும். அது டூவில் வச்சு நான் அப்புறமாட்டி பண்ணிவிட்டு நான் ஃபைனல் டச்சாக அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் டிசைனோட இதையும் சேர்த்து நான் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் பேக் நெக் டிசைன் மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த லூப்போட லென்த் இருக்கிற மாதிரி பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்புறம் பட்டனோட சேர்த்து நம்ம வந்து தனியாக கையில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். இதோட கட்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைஸ் வந்து 36 சைஸு
செஸ்ட்டோட சைஸ் 36 இந்த ப்ளவுஸோட சைஸு. அதுக்கு நான் நெக்கோட வித்து வந்து 3.25லேருந்து 3.5க்குள்ளே எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 3.25 எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்புறம் இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்.